நாக மச்சமுள்ள பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்டா முன்னாடியே சொல்லல? அதான் இப்ப சொல்றேன்ல. நம்ம 2 பேரும் ஒரு புத்து கோயிலுக்கு போறோம். சரி, பாலோட முட்டையை உடைச்சு புத்துக்குள்ள ஊத்தும். உங்களை அங்க உட்கார வச்சு நாளோட தண்ணியை தலையில ஊத்துறேன். விபூதி பட்டையை நெத்தியில அடிச்சுட்டு 100 தேங்காய் உங்க தலையில உடைக்கிறேன். 100வது தேங்காய் உடைக்கும் போது நாக மச்சமுள்ள பொண்ணு அங்க வந்து உங்க கையை பிடிப்பான். ஏன் அவன் என்ன டாக்டரா? என்னப்பா சொல்றீங்க? பின்ன என்னடா? சரி, செத்த பாடிய கையை பிடிச்சு பார்க்க டாக்டர் தானே வரணும். 50வது தேங்காய் தலையில உடைக்கும் போது ஆவி பரவாகும் போயிடும். ஓஹோ, என்ன மேலோத்துக்கு பேக்கப் பண்ணிட்டு நீ அந்த நாகக்கண்ணியை பிக்கப் பண்ணலாம்னு பாக்குறியா? இந்த ஐடியா நல்லா இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணு உட்கார வச்சு ஒத்த தேங்காய உச்சந்தலையில நறுக்குன்னு போட்டா அப்ப தெரியும். யாரா என்ன? ஒரு எலும்பு இன்னொரு எலும்பை கையில வச்சிருக்கு. இதானே என் கனவுல வர்ற சாமியார்? எஸ். அதுக்கு என்ன இப்போ எங்க பாஸ்க்கு தப்பா ஐடியா சொல்லி அடி வாங்கி வச்சுல உன்னை. பாஸ் சிக்கன் நல்லா இருக்கு. எங்க எடுத்து இதுவான நேரம்? இங்க பாஸ், அந்த நாகமச்ச இருக்கிற பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாவணும். அத நீ தூங்கிட்டு கனவுல வந்து கேளு, அப்புறம் நான் சொல்றேன். அதெல்லாம் விடியா. அந்த நாகக்கண்ணி எங்க இருக்கன்னு இப்ப சொல்லியா? ஐயோ விட மாட்டேங்கிறானே. காட்டுறேன். இதா இது இவளா? இத ஒரு ஐயா பாரு. என்னடா பழைய படத்தை ஓட்டுறேன்? இது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நீயா படத்தை நடிச்ச நாகக்கண்ணி சீப்ரியா காட்டிட்டு இருந்தேன். அதை தாண்டா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்ப இருக்கிற நாகக்கண்ணி தெரியலடா. ஐயோ விட மாட்டேன் போல இருக்கு. சரி ஒண்ணு செய், இப்படி வா. உன்னை தேடி ஒரு யோகக்காரி வந்திருக்கிறா. அவளை மட்டும் இப்ப நீ வசியம் பண்ண வச்சுக்க. முதுகுல நாகமச்சம் உள்ள ஒரு பொண்ணு உன்னை தேடி வருவான். என்ன தேடி யோகக்காரி யாரு? பாஸ், அது உங்க முறை பண்ணா இருக்குமோ? அடிச்சி அந்த இம்சை தான் பிறந்ததுல என் கூடவே இருக்காங்க. வேற யாரு அந்த யோகக்காரி? வேலை இருந்ததா? பாத்துல அப்படியே. ஏய் டில்லி, என்னண்ணே இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்ல பாக்கலண்ணே. இல்லையா? இல்லண்ணே. இனிமே பார்த்தேன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. இது ரொம்ப டேஞ்சரானவ. ஓகே சரிண்ணே. வாங்கடா. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்ல சார். அடம் பிடிக்க கூடாது, அமைதியா இருக்கணும், சொல்லிட்டாச்சு கேட்கணும். என்ன? யோ இங்க வாயா. சாமி வரேன் சாமி, கும்பிடுறேன் சாமி. என்ன சாமி, எங்க ஆளுங்க ஏதாவது தப்பு பண்ணி போட்டாங்களா சாமி? கூப்பிடியா ஆட்களை? கூப்பிடுறேன் சாமி. எல்லா ரத்தனா ராஜு மாணிக்கம் எல்லாரும் வாங்கல. ஐயா சாமி கூப்பிடுறாரு. கும்பிடுறானுங்க சாமி. கும்பிடுங்க சாமி. போன வாரம் இந்த பொண்ணுக்கு நீங்க யாராவது பாம்பை வாடகைக்கு கொடுத்தீங்களா இல்லையா? இல்லைங்க சாமி. இல்லைங்கோ. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. சரியா பார்த்து சொல்லியா? தெரியாது சாமி. சாமி நாங்க யாரும் அந்த பொண்ணுக்கு பாம்பை வாடகைக்கு கொடுக்கலீங்க சாமி. சரி வா. அந்த மாடலிங் பொண்ணு எங்கடா? யார் யானி கேக்குறல? யார் யானி? ஓடி. இந்த போடு போடுறான். ஒன்னா இல்ல பேயா? ஹாரி பாட்டர் ஆவி உள்ள போயிருக்குமோ? ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம நாம பாட்டி கனவுல டூயட்லாம் வேற பாடிட்டோம். அவளுக்கு தெரிஞ்சா குனிய வச்சு கொத்துக்கறி போட்டுருவா போல இருக்கே. ஏய் மனுஷா, மனுஷா, நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நான் விட மாட்டேன். ஐயோ, அப்போ நான் வேற எந்த வேலையும் செய்ய முடியாதா? சீ, போடா. ஹலோ
இங்க வலசர்வாக்கம் பஞ்சாயத்து போர்டு பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். இத பாரு மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த மானசா இந்த வீட்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா பாஸ், எப்படியாவது இங்க இருந்து அவளை காலி பண்ணிடலாம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? எஸ் சார். சார் என்ன நடந்துச்சு? எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். இதெல்லாம் நடக்கும்போது நாங்க உள்ள இருந்தோம் சார். வீட்டுக்குள்ள ஒருத்தி இருக்கா சார், அவதான் சார் இதுக்கெல்லாம் காரணம். மிஸ்டர் ஜெகன், என்ன தேடுறீங்க? நான் உன்னை இங்க எதிர்பார்க்கல. ஆனா நான் உங்களை எதிர்பார்த்தேன். அடுத்து என்ன என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்க அவ்வளவுதானே? எனக்கு என்ன பைத்தியமா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு? அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனா ரிப்போர்ட் வரும். செத்து போனவன், அதுவும் வீட்டு வாசல்ல செத்து போனவன் பாம்பு கடிச்சு செத்து போனதா ரிப்போர்ட் வரும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம? மானசா, அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இங்க வந்து தங்கிட்டு இருக்கிய, என்கிட்ட கூட சொல்லாம. உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற துணிச்சல்காரியாதான் என் அப்பா என்னை வளர்த்திருக்காரு. நீ சொல்ற அதே அப்பா தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது ஞாபகம் இருக்கா? என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரமும் என் கூட வாழ்ந்தா நீ தான் கொலகாரி நான் கண்டுபிடிச்சிட்டு வேணும்னு நினைச்சுதானே இந்த மாதிரி எஸ்கேப்பா பாக்குறேன். சபாஷ், உங்க போலீஸ் புத்தியை நான் பாராட்டுறேன். என்ன கொலகாரின்னு ப்ரூவ் பண்ணதா என் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க போலாம். மானசா ப்ளீஸ். நண்டு வலைக்குள்ளே ரொம்ப நாள் இருக்க முடியாது. I'll meet you again. வரேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் கொலை நடந்திருக்கு. விசாரணை முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ள போலாமா சார்? போ. ஓகே சார். இந்த நாக ஒவ்வொருத்தரையா பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரையும் சாகடிச்ச மாதிரி உங்களையும் சாகடிச்சிடும். அது விதிய நான் முடிக்கிறேன். ஏய், இந்த தாயத்தை கட்டிக்கங்க. அந்த பாம்பு உங்களை நெருங்காது. கட்டிக்கடா, எனக்கு இது தேவையில்லை. கட்டிக்கடா முட்டாள், இல்லைன்னா செத்துருவேன். மன்னிச்சிடுங்கப்பா, பாம்பு விஷயம் எனக்கு ஏறக்கூடாதுன்னு தான் என் பாடியில பாய்சன் ஏற்றி பழகிட்டேன். அந்த நாகத்தால உனக்கு ஆபத்து இல்லை. போலீஸ் ஆபீசர் ஜெகன், நீங்க தான் கொலைக்கு உடந்தையா இருந்தீங்க. உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டிட்டு போறாரு. அதனால எங்களை தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டாலும் 1 மாசத்துல வெளியில வந்துருவாங்க. இப்படியெல்லாம் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டா ஆயுசுக்கும் வெளியில வர முடியாதுல்ல. அதனால நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, வரவும் விட மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாளா என் அப்பாவை பறி கொடுத்த துக்கத்தை மறந்து உங்களோட சந்தோஷமா இருந்தேன். உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன். உடனே புறப்படுமா. உனக்காக யாருமே இல்லைன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. ஒரு ஊரே உனக்காக காத்துட்டு இருக்குமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன உனக்கு தெரியாம இருக்கலாமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். எங்க ஊரையே காப்பாத்த வந்த காவல் தெய்வம், அதிர்ஷ்ட தேவதை. நாகமச்சம் பிறக்கும் போதே உனக்கு இருந்ததுனால மானசான்னு பாம்போட பேரை உனக்கு வச்சதே நான் தான். 20 வருஷத்துக்கு முன்னால உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீ இங்க இருந்தேன்னா செய்யாத கொலைக்காக உன் மேல பழி சுமத்தி உனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஜோடனை பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், வாம்மா.